பிளான். குரூப் இருக்கு உள்ள, அந்த குரூப்பை உடைச்சிட்டேன்னா சில பேருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் அவங்களோட எதிர்பார்த்திருந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் வீடியோல போயிட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் பண்ண போறேன் வீடியோல போயிட்டுன்னு சொல்லிட்டு சில பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தல. அது முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை நம்ம சாண்ட்ரா மற்றும் பிரஜன், இவங்க ரெண்டு பேர் தான் வீட்டுல போறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கப்புள்ஸ், கல்யாணம் ஆயிட்டு வெளியே 2 குழந்தை இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு போதுன்னு தெரியல. அதாவது இத்தனை வருஷமா நம்ம பிக் பாஸ்ல வந்து சிங்கிள் பிளேயர் உள்ள போயிட்டு ஒரு கேம் ஆடி இருப்பாங்க. பட் கப்புலா உள்ள போயிட்டு, அதாவது கல்யாணம் ஆனவங்க 2 பேர் உள்ள போயிட்டு ஒரு கேம் ஆடுறது வந்து புதுசா இருக்கும், சுவாரஸ்யமாவும் இருக்கும். அதை பொறுத்ததான் மக்களை பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சாண்ட்ரா இங்க நிறைய பேர் வந்து குரூப் கேம் ஆடுறாங்க. அந்த குரூப் நான் உடச்சிட்டேன்னா அவங்க போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் என்னன்னு எனக்கு தெரிய வரும் அப்படின்றாங்க. அது என்னவோ உண்மைதான். நிறைய பேர் வந்து குரூப் கேம் ஆடுறன்னு ஒரு ஷெல் உள்ளே இருக்காங்க. அதை பொறுத்து இருந்து பார்க்கணும் அவங்க போயிட்டு எப்படி அதை பிரேக் பண்றாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம பிரஜன் அவர்கள், பிரஜன் சொல்ல எனக்கு நிறைய விஷயம் தோணுது. இவர் போயிட்டு அந்த விஷயம் எல்லாம் பண்ணலன்னா உள்ள பல்ப் வாங்கிட்டு வரேன்ற மாதிரி தான் இருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உள்ள போய் காலை வச்ச உடனே எல்லாரையும் தரன்னு இழுத்து அவங்க முகத்தெரியெல்லாம் கிழிக்க போற அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காப்ல. அதாவது அவர் ப்ரோமோல சொல்லியிருந்தாருல, வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ப்ரோமோல, அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்லியிருக்காப்ல. பட் யார் முகத்திலேயே யார் கிழிக்கிறாங்கன்றதா பொறுத்துறது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் சவால் விட்டு போயிட்டு வீட்டுல போயிட்டு உடனே புஷ்னு ஆயிடுவாங்க. பட் ஆனா பிரச்சனை அப்படி இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து இந்த ஃபயரா பிளே பண்ணுவாரு. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லைவ்ல வந்து நிறைய விஷயம் வந்து சுவாரஸ்யமா நடந்திருக்கு. அதாவது பிரஜன் இருக்காருல்ல, அவரை விஜய் சேதுபதியும் ஒன்னாதான் வந்து கரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 பேரும் அதாவது மாமா மச்சான் அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஸ்டேஜ்லயும் அதை பார்க்க முடிஞ்சது. ஆனா நம்ம விஜய் சேதுபதி சார் ஒரு விஷயத்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது நீங்க வந்து என்னதான் வந்து என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலும் உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு கண்டஸ்டன்ட் தான். நீங்க என்ன தப்பு பண்ணீங்கனாலும் அதை வந்து நான் தட்டி கேட்பேன். அதுக்குதான் வந்து கோச்சிக்காத. பட் ஆனா உள்ள போயிட்டு ஒழுங்கா கேம் ஆடு. நான் வந்து யாருக்கும் வந்து அந்த பார்ஷியாலிட்டிலாம் காமிக்க மாட்டேன். யாரா இருந்தாலுமே ரோஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு போல. இது வந்து ஒரு நியாயமான விஷயம் தான். அதாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க, அதனால வந்து சொம்படிப்பாரு விஜய் சேதுபதினு சொல்லிட்டு வெளியே வந்து நிறைய ரூமர்ஸ் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து இங்கேயே பிரேக் பண்ணி உள்ள அமைச்சிருக்காப்ல. நெக்ஸ்ட் யார் உள்ள போறான்னு பாத்தீங்கன்னா, நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் தான் உள்ள போறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல நிறைய பேருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டியது சார், நான் உள்ள போய் கிளாஸ் எடுக்க போறேன்னாங்க. ஏங்க இதுக்கு எதுங்க நீங்க உள்ள போனோம்? எதனா ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு போனீங்கன்னா பரவாயில்ல, கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லிருக்கீங்களே, இதுக்கா நீங்க உள்ள போயிருக்கீங்க? நீங்க உங்களுக்கு கிளாஸ் எடுத்து முடியத்துக்குள்ள ஷோவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்க இருந்து நீங்க டைட்டில் வின் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பேசுறத பார்த்தா. நெக்ஸ்ட் வந்தது நம்ம அமித் பார்கவ். அவரு சொன்ன விஷயம் தான் தரமா இருந்தது. அதாவது நான் வந்து வாய்ஸ் விட மாட்டேன், நான் செஞ்சு காட்டுவேன், நான் வந்து சொல்ல மாட்டேன் எதையுமே, உள்ள போயிட்டு நான் செயல்ல காமிக்கிறேன் சார் அப்படின்ட்டு அவர் உள்ள போயிருக்காப்ல. அதாவது இதுலயே வந்து ஒரு நாசுக்கா ஒரு வேலை இருக்கு. எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டு உள்ள போயிட்டு நம்மளால பண்ண முடியலன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே போலன்னு பொழப்பாங்க. அதனால நம்ம வந்து எந்த ஒரு வாயம் விடாம தெளிவா வந்து இந்த மாதிரி சொல்லி மடுப்பிட்டு உள்ள போயிடலாம் அப்படின்றது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல, மக்களை பொறுத்துறதா பார்க்கணும். இந்த மாதிரி அவங்க 4 பேர் உள்ள போயிருக்காங்களா, இவங்க 4 பேர்ல யாரோட கேம் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த 4 பேரை வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சம்பவம் சாண்ட்ரா எம்மி பண்ணிருக்காங்களாம். அது என்னன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த 4 பேர் தான் மக்களை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா வீட்டுக்குள்ள போயிருக்காங்க இப்போதைக்கு. அதாவது நம்ம பிரஜன் அவர்கள், சாண்ட்ரா, அப்புறம் நம்ம அமித் பார்கவ், திவ்யா கணேஷ், இவங்க 4 பேர் தான் வந்து இப்போதைக்கு உள்ள போயிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அப்டேட் கொடுக்குறேன். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.